நான் இப்போ வீட்டுக்கு போகிறது எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. எனக்கு தான் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டில் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் ஹபீபி, நான் உங்கள் ஜூடி. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம துபாயில் இருந்து, அதாவது நம்ம கேம்ப்பு ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வெக்கேட் ஆகிருக்கோம். இப்போது நான் எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன். அதாவது திருவனந்தபுரத்துக்கு போகிறேன். அபுதாபிலேருந்து கிளம்புறேன். இப்போது நான் போகிற ஃப்ளைட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸு. ஆக்சுவல் டைம் 1:40. ஆனால் இப்போ டைம் ஆகிட்டு 3 o'clock கிட்ட. ஆமாம், ஏன்னா இது ரொம்ப லேட் ஆகிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுங்கிறதெல்லாம் தெரியலை. இப்போ ஆனால் உள்ளே ஏற்றிட்டாங்க. இப்போ சீட்டில் உட்காந்துருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஆக்சுவலாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நான் இப்போ வீட்டுக்கு போகிறது எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே போய் எப்படிலாம் ரியாக்ஷன் இருக்குங்கிற போதெல்லாம் எனக்கு தெரியலை. நம்ம போய் பார்ப்போம். ஃப்ளைட் லைட்டு இப்போ என்னன்னு தெரில. கொஞ்ச நேரம் ரன்வேயில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நிப்பாட்டி போட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்றே தெரிய மாட்டேங்குது. பாப்பா எப்படி தான் போய் சேர போகிறாங்கிறது. இது எவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ வாசல் கிட்ட தான் வந்திருக்கேன். இப்போது நான் வாட்சிற டைம் 5:38. இது இந்தியா டைமா துபாய் டைமா எதுவுமே தெரியாது. அதான் வந்தாச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டேன். எத்தனை மணி? 3:30. ஆமாம், 3:30 தானே கிளம்பிச்சு. 3:30 கிளம்பிச்சு. நல்லா தூக்கம். என் கண்ணா பார்த்து எவ்வளோ ரெடிஷாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஃப்ளைட்டு ஓகே நம்ம போயிட்டுருக்கு. இதுவரை பிரச்சனை இல்லாமல். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டிலே ஆகி போனது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக தூங்கிட்டேன். ஆனால் எதுவும் சாப்பாடு எதுவும் தந்த மாதிரி இல்லை. தண்ணி கொடுத்த ஒரு ஞாபகம் இருக்குது. சாப்பாடு எதுவும் நம்ம புக் பண்ண ஃப்ளைட்டில் கிடையாது. என்னமோ தெரியல. சரி போகலாம். ஆனால் வெளியிலலாம் இப்போ சூரியன்லாம் செம்மையாக ஒதிச்சுட்டு இருக்கு. அந்த சீன்லாம் நீங்கள் பாருங்கள். ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது எனக்கு மெயின். இந்த வீட்டில் உள்ள ரியாக்ஷனை பார்க்கணும். அது எப்படி இருக்குங்கிறது தான் இன்னும் ஆர்வமாக இருக்குது. போகிறதுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். லக்கேஜே எடுத்தாச்சு. இனிமேல் நம்மளோட அது என்ன 30 கிலோ லக்கேஜ் இருக்குதுமா, அதை மட்டும் எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். நம்ம ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அதுக்கப்புறம் நம்ம அண்ணா தான் நம்மளை இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். இதுக்கு சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா 428 திரம்ஸ். 428 ரூபா. எவ்வளோ தூரம் இருக்கும்? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டரா? ஓ, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம இன்னும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோமோ தெரியலை. பாருங்கள் அப்படிங்க. ஆனால் இங்கே வந்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் வந்தோடனே கொஞ்சம் நல்லா வேர்த்துச்சு. கைஸ், அடுத்த பஸ் ஏறிட்டேன். ஆனால் சரியான ஹீட்டுப்பா. எப்படி வேர்த்து வெடிஞ்சிருக்கேன் பாருங்க. இப்போ தமிழ்நாட்டு பஸ்ஸில் தான் ஏறியிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னா 2 மணி நேரம்னு சொன்னாங்க. இப்போது நம்ம எங்கே போகிறோம்னா திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவில் போகிறோம். நாகர்கோவில் போய்ட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். ஃபைனலாக நான்
ஊருக்கு வந்துட்டேன். இது எங்கள் கிராமம். ஆனால் இதிலேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். இப்போது சர்ப்ரைஸுன்ட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸை விட எனக்கு தான் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. நேரில் போய் பார்ப்போம் எப்படி ரியாக்ஷன் இருக்குங்கிறதுலாம். லக்கேஜ் எல்லாத்தையுமே பின்னாடி போட்டாச்சு. ஆட்டோக்காரங்களும் வந்தாச்சு. இனி நம்ம கிளம்ப வேண்டியதான். அக்காவனே ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் வீட்டில் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா? அம்மையெல்லாம் இங்கே தூக்கமா இல்லை? சும்மா தான் லீவ் கிடச்சி உடனே தூங்கினாலும் அப்பாவுங்க அண்ணா அப்பா நடக்கவே இல்லாம வந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு சர்ப்ரைஸா வந்தா, ஆனால் நம்மளுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் 1 வருஷம் கழிச்சு. எங்க அம்மா ஃபைனலாக வீட்டுக்கு வந்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. எனக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லாத்துக்கும் சரியான ஷாக்கிங்கு. ஆனால் அப்புறம் எங்கள் அப்பாவெல்லாம் காமிக்கல, ரொம்ப லைட்டாக தான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த அவிய வேறு நல்லா தூங்கிட்டு இருந்தா. தூக்கத்தில் உள்ள ஆளை நம்ம சடனாக எழுப்பிட்டோம்னா ரொம்ப ஷாக் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால எங்கள் அப்பா பக்கத்தில் லைட்டாக தான் போயிருந்தேன். எங்கள் அம்மா எல்லாரையும் பார்த்தேன். இதில் நாட்டுக்கோழி கறி வச்சு எங்கள் அம்மா அள்ளி தந்திருப்பாவ. அது எப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக நாகர்கோயிலில் வந்து உட்காந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட வைக்கி சும்மானாலும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து சும்மா அங்கேருந்தே அடிக்கிற மாதிரி நம்ம போட்டிம்லேயே அடித்தது. போட்டிமில் அடித்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்ன அதுன்னு கேட்க மச்சில் எங்கள் வீட்டில் சொன்னாவே நாட்டுக்கோழி வச்சுட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் உடனே கடையிலேருந்து எந்திரிச்சு வந்து வீட்டிலேருந்து சாப்பிட்ட இந்த ஃபீல் செம்ம திருப்தியாக இருந்துச்சு. அப்படி வந்து இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஆடோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கலாங்கிறதுக்காண்டி தான் இப்போ போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அங்கே கிடைக்கும், ஆனால் இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமாங்கிறதே தெரியாது. அதனால தான் இப்போ காலையிலே போகிறேன். இப்போ மணி எத்தனை? இங்கே 6:30 ஆகுது. தெரியாது உங்களுக்கு, 6:30 ஆகுது. நம்ம இப்போ போய் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டிலேருந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாரோடையும் உட்காந்து வீட்டுக்கு வந்தோன்னே சாப்பிட உட்காந்தேன். நல்லா குருத்தி இலை போட்டு சூடான ரைஸு, அதுக்கப்புறம் ஈரல் குடல் எல்லா பார்ட்ஸையும் வச்சு சாப்பிட வைக்க உட்காந்துருக்கேன். ரசம் உனக்கு ரசம் வேண்டாம். நல்லா செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஈரல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்து எல்லாமே முடிச்சேன். ஏன்னா அந்த செவரட்டிலாம் நான் அங்கே போய் சாப்பிட்டது இல்லை. அதனால் இங்கே வந்து சாப்பிடணுன்ற ஆசையில் காலையில் வாங்கி செம்மையாக சாப்பிட்டு முடித்தேன். இந்த சர்ப்ரைஸ் வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். பாய் பாய்.